சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் என்றோ வாழ்ந்த ஒருவர் அல்ல, மாறாக இந்த நொடி வரை நம்மோடு உடனிருந்து செயலாற்றக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகிறது. ஒரு முறை அந்த பங்கிலே மிக கவலை தோய்ந்த முகத்தோடு ஒரு இளைஞன் அந்த பங்கு தந்தையை சந்திக்கிறான். ஃபாதர், நான் எவ்வளவோ ஜபங்கள் கடவுளை நோக்கி வைக்கிறேன், ஆனால் என்னவோ கடவுள் மட்டும்தான் செவி கொடுப்பதே கிடையாது என்று மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தோடு வேதனையோடு சொன்னான். அவன் சொன்னபோது அந்த பங்கு சாமியார் ஏதோ முணுமுணுன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஃபாதர் கேட்கல, என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கிட்ட வருகிறான். திரும்பவும் ஏதோ அந்த ஃபாதர் முணுமுணுக்கிறார். ஃபாதர் சொல்றதை கேட்கலன்னு இன்னும் கொஞ்சம் அவர் அருகே வருகிறான். அப்பொழுது அவர் முணுமுணுத்த வார்த்தைகள் இதுதான். அதை கேட்டுக்கொள்கிறான். ஆண்டவர் எப்பொழுதும் முழக்கமிடுவதில்லை, ஒரு சில நேரத்திலே முணுமுணுக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை கேட்டபோதுதான் அவனுக்கு நம்பிக்கை வந்தது. நாம் வணங்குகிற இறைவன் என்றைக்குமே நமக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற ஒரு வேதனை, வருத்தம் அந்த இளைஞரை போல நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், நாம் தான் அவருடைய அருகில் சென்று அவருடைய குரலை கேட்காமல் இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியினுடைய பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நேற்றைய நற்செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. 38 ஆண்டுகளாக அந்த படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் குணம் பெற்றவனையும் கேள்வி கேட்கிறார்கள். ஓய்வு நாளில் உன்னை யார் குணமாக்கியது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று இந்த பரிசேயர் சதுசேயர் யூதர்கள் கூட்டம் அவனை ரொம்ப தொந்தரவு செய்கிறார்கள். இயேசுவையும் கூட அவர்கள் மிக வருத்தத்துக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கினார்கள் என்று நற்செய்தியிலே சொல்கிறது. எனவே அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் என்றைக்கோ இருப்பதல்ல, இன்றைக்கும் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார், அதுவும் என் வழியாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே செயலாற்றுகிற அந்த இறைவனுடைய அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதிலே 1008 குறைகளை கண்டு நாம் கேள்விகளை எழுப்பக்கூடாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை, நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே இறைவனுடைய பிரசன்னம் என்னாலும் நம்மோடு இருக்கிறது, அவரன்றி அணுவும் அசையாது. என்னை முதல் வாசகத்திலே ஒரு தாயன்புக்குரிய ஒரு நேசத்தோடு அந்த இஸ்ராயல் மக்கள் வேதனையின் உச்சத்தில் இருந்தபோது ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை எல்லா விதத்திலும் பார்த்து கொள்வார்களோ அதுபோல என்னுடைய அன்பு உங்களுக்கு உண்டு என்பதை மிக மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல திருப்பாடலிலே நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் நம் அருகிலிருந்து நம்முடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கோ இந்த கதிர்பாத்திரத்திலே இருந்து மட்டும் அவர் நமக்கு அருள் பாவிக்கவில்லை, ஆசிரை கொடுக்கவில்லை, மாறாக நம்மோடு வாழ்கின்ற இறைவனாக செயலாற்றுகிற அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பல நேரத்திலே தவறாக இருக்கிறதே ஒழிய இறைவன் தந்தைக்குரிய பாசத்தோடும் தாய் அன்போடும் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிற இறைவனாகத்தான் இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தவக்காலம். அவர் படுகிற இந்த வேதனை பாடுகள் நம்முடைய மீட்புக்காக என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாளும் நம்மை தந்தை அன்போடும் தாய் அன்போடும் தேடி வருகிற அந்த இறைவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டு இன்றும் இறைவன் செயலாற்றுகிறார், என் நடுவிலே வாசம் செய்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய அருளை பெற நாம் முயற்செடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே சினம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.